ஒரு சிலருக்கு பரம்பரையா அம்மாவுக்கோ, பாட்டிக்கோ, அத்தைக்கோ இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய செரிமான கோளாறுகள சரி செய்யணும். ஸோ டீடாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அந்த காலகட்டத்தில நீங்க நெய் மருந்து சேர்ந்த டீடாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய கட் வந்து பேலன்ஸ்டா வரும். ஸோ இந்த விஷயம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 2வது உங்களுடைய வைட்டமின் டிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிறது, சில வகையான உணவுகளை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மெக்னீஷியம் சார்ந்த உணவுகளையும் வந்து எடுத்துக்கணும். நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது, வாழைப்பழம் எடுத்துக்கிறது, டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறது, பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான இந்த மெக்னீஷியம் சத்தும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் நம்ம பீரியட்ஸ்க்கு முன்னாடி காஃபி, டீ அதிகமாக வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது. இதே போல் அந்த தலைவலி வர்ற சமயத்தில் சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சை, பனை வெல்லம் இந்த ஒரு பானகம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து பொடி பண்ணிக்கோங்க, ஒரு எலுமிச்சை வந்து சாறு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 200லேருந்து 250 ml வந்து தண்ணீர் வந்து விட்டு டைலூட் பண்ணிவிட்டு அதில் பனவெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு பானகம் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பித்தம் குறைஞ்சு தலைவலி நல்லாவே வந்து குறையும். ஸோ அது போல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து அதிகமான சர்க்கரை இல்லாமல், அதே மாதிரி பால் சார்ந்த பொருட்கள், காஃபி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே பெட்டர் ஆகும்.